மனம் கசந்து அழுதார். ஆண்டவரே, என் மகனை இந்த நுரையீரல் பாதிப்பிலிருந்து அவனை சுகமாக்கும், அவனை உம்முடைய நாமத்திற்கென்று பயன்படுத்தும். அவன் பரலோகத்திற்கு எதிரியை போல வாழுகிறானே, அவன் பரலோகத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழட்டுமே என்று சொல்லி தன் தகப்பனார் முழு மனதோடு கண்ணீர் வடித்து பெற்றோர்கள் தேவ சமூகத்திலே தன்னுடைய கண்ணீரை விதைத்தார்கள். அவங்க உறவினர்கள் கிட்ட போய் சொல்லல, வெல்விஷர் கிட்ட போய் சொல்லல, நண்பர்கள் கிட்ட சொல்லல, தன் இருதயத்தில் இருக்கிறதை ஒருவரிடம் சொல்லாமல் அந்த கண்ணீரை தேவ சமூகத்திலே விதைத்தார்கள். நாட்கள் வந்தது. நுரையீரல் பாதிக்கப்பட்ட அந்த ஓரல் ராபர்ட்ஸனுடைய நிலைமை கொடுமையாய் மாறியது. சரி, தகப்பனும் தாயாரும் ஜெபிக்கிற இந்த இயேசுவையே நாம் நம்புவோமே என்று சொல்லி நடக்கிற ஒரு சுகமளிக்கிற ஒரு ஆராதனை கூட்டத்திற்கு அவர் சென்றார். ஹல்லேலூயா! அந்த இடத்திலே தேவன் அந்த வாலிபனோடு கூட பேசினார். அவர் சொன்னார், மேலே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த நுரையீரலை வாட்டி வதைக்கிற பொல்லாத சாத்தானே, அந்த வாலிபனை விட்டு நீ வெளியேறு இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லும் பொழுது அந்த நுரையீரலில் இருக்கிற பொல்லாத பாவத்தினால் வந்த அந்த சத்துரு அவனை கர்த்தர் வீழ்த்தி வெளியே தள்ளினார். உடனே அவனுக்கு புது நுரையீரலை தேவன் அதே இடத்திலே இயேசு தந்தார். உடனே அந்த ஸ்டேஜுக்கு மேலே முதல் முறையாக இயேசுவுக்காக அவன் கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. முதல் முறையாக ஸ்டேஜுக்கு மேலே நடுங்கி வரார். அவருக்கு பேச வராது, திக்குவாய். ஆனால் மைக்க பிடித்து கொண்டு பேசுகிறார், சாட்சி சொல்லுகிறார், வந்த காரியத்தை சொல்லுகிறார், தேவன் சுகமாக்கினதை சொல்லுகிறார், நுரையீரல் மாற்றப்பட்டதை சொல்லுகிறார், வாந்தி வரல, ரத்தம் வரல, பரிபூர்ண சுகமாக்கப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் திக்குவாயாய் இருந்த அவர் முதல் முறையாக பிறந்த நாளிலிருந்து வந்த திக்குவாய் அப்படியாய் நீங்கி சாராளமாய் பேசினார். அன்றைக்கு அந்த தேவ மனிதன் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் ஒப்பு கொடுத்தார். அதற்கு பின்பதாக ஒரு பெரிய அறுவடை அவர் வாழ்க்கையில காத்திருந்தது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அந்த அறுவடைக்கு காரணம் என்ன? அந்த தகப்பனும் தாயும் தன் மகனுக்காக, தன் மகளுக்காக, தம் பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன பண்ணார்கள்? தன் கண்ணீரை தேவ சமூகத்திலே விதைத்தார்கள். நம்முடைய கண்ணீரை தேவையில்லாததற்கு அழும் பொழுது, நம்முடைய கணவரை நினைத்து அழும் பொழுது, நம்முடைய மனைவியை நினைத்து அழும் பொழுது, நம் பிள்ளைகளை நினைத்து அழலாம், தப்பில்லை. ஆனால் அது தேவ சமூகத்திலே வந்து அழுது ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர, அதற்கு மாறாக நாம் விடுகிற கண்ணீர் உங்கள் ஆயுஷை அது முறித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! தேவன் இந்த பூமியிலே நீங்கள் சுக பலன் ஆரோக்கியத்தோடு வாழும்படியாய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இருதயத்தில் வைத்து கொண்டாலும் அந்த இருதயத்தில் பிரச்சனை வருமாம். அதிகம் அழுதாலும் ஒரு பெரிய மன